நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல அந்த பேப்பர் போட வந்தோன்னா அடின்னு சும்மா அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் ஒரு பக்கம் உடைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்ல அடிச்சு உடைச்சிடுறாருன்னா பாத்துக்கோங்களேன். இதை யாரா பண்ண சொன்னதுன்னா யார் பண்ண சொன்னது? ஒழுங்கு மரியாதை நீயா உண்மையா சொல்ற, நீயா உண்மையா சொல்லிட்டு உனக்கு நல்லது இல்ல வச்சுக்க மௌன ஜூஸ் புளிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிருக்காரு. உடனே அவர் தான் ஐயா சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருக்கு எடுத்து கும்புறாரு. நீ நாடி ஜோசியரு நீ பொன் பண்ணி எங்கடா போட்ட அந்த தாழ்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது பத்திரமா கோவில் ஒன்றையிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்டா நீ சொல்றத நான் நம்பணுமாடா? 420 யார் சொல்லி சொன்ன பண்ணத சொல்றா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அரவிந்த் தான் கை கட்டிடுறாரு. அரவிந்த் சார் சொல்லி தான் நான் பண்ணேன், குடும்பத்தோட நல்லதுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாரு, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், மற்றபடி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. அரவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ஒரு பக்கம் கூப்பிடுறாரு. உடனே அரவிந்த் வந்து பிள்ளையாட்டின்னு சொல்லுங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே என்ன வேலை பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா, நீயும் மல்லியும் கூட்டணியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை பெருசாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நம்ம அரவிந்த் உடனே ஓப்பனாக சொல்லிடுறத பாருங்க சார், உங்களையும் மல்லியும் சேர்த்து வைக்கணும், உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன், மற்றபடி எனக்கு எந்த ஒரு கெட்ட நோக்கமோ எனக்கு உங்ககிட்ட இருந்து காசு அடிக்கணுமோ எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை, நீங்க நல்லா இருக்கணும் மல்லியும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு டிராமான்னு சொல்லிட்டு கேட்க உடனே மல்லி இருந்துன்னு இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்பிச்சிருவாரு, இதுக்கு மேல அந்த வீட்டை எனக்கு மதிப்பு இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது பண்ணிருக்காங்க, அதனால தான் என்ன இந்த வீட்டிலே வச்சுன்னு இருக்காங்க வெண்பாக்காக தான், இல்லைனா இன்னார் என்னை துரத்திட்டு பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்தாங்க. அவங்க கிட்ட நல்லாவே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி உங்க மேலேயும் உயிரே வச்சுன்னு இருக்காரு, நீங்க இல்லைன்னா அவர் தாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னேன். ஆனால் அவங்க எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி தெரியல, அதனால எனக்கும் வேற ஆக்ஷன் இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் இந்த விஷயத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டதான் நமக்கு ஒரு பக்கம் சரி ஓகே இவங்க சொல்றது வாஸ்தவமாக தான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வரணும் மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசிக்க தோணுதுங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை என்ன இருக்கு, நம்ம சாதாரணமா இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட முடியாதுங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம முயற்சி பண்ணி அதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முயற்சி பண்ண மட்டும் தான் முடியும். அதை விட்டுட்டு இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கண்மூடித்தனமா நம்ப முடியாது. நம்ம விஜய் அப்படிதான் இப்ப நம்ப ஆரம்பிக்கிறாரு. அவங்க அக்கா வந்து ஒரு பக்கம் ஏன்டா நாயே நீ என்ன சொன்னாலும் உன்னை டிரைவர் வேலைக்கு வச்சா வந்த வேலையை விட்டுட்டு உன் பாட்டுக்கு வேற வேலையை செய்வா, அவங்க குடும்பத்துல என்ன நடக்குன்னு அவங்க பாத்துறாங்க, உனக்கு எதுக்கிட்ட அந்த வேலை என்ன அப்படியே தம்பி கிட்ட இருந்து எதனா பிளம்பா அழிச்சுன்னு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மல்லி சொன்னால அவளை கூட்டு போறதுனால கூட்டுன்னு போயிரு, தேவையில்லாம கேவலமான வேலையெல்லாம் செய்யாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிடாங்க. நம்ம ரஞ்சிதம் ஆனா எதுவுமே பேசாம ஒரு பக்கம் நம்ம விஜய் மௌனமாவே இருக்காரு. எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் எதனா ஒண்ணு பதில் சொல்லுவாரு, என்னமே சொல்லாம மல்லி இந்த வீட்டை விட்டு போக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித ராஜேஸ்வரி சொல்லிருக்காங்க. அந்த சமயத்துல எப்படிக்கா போக சொல்ல முடியும், என்ன வார்த்தையை வாயிலிருந்து வர சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க அந்த நிஷா வேற இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கா கோர்ட்ல திருப்பியும். இப்போ வந்து கோர்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு விசிட் வருவாங்க. இந்த சமயத்துல மல்லி இல்லைன்னா முடிஞ்சு அவ்வளவுதான், வெண்பா கூட்டுன்னு போயிடுவாங்க, மல்லி என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. அந்த சமயத்துல இதை எட்டி பார்த்துருந்தா நம்ம மல்லி எதுன்னு ஓ இதுக்காக தான் என்ன வச்சுன்னு இருக்கீங்களா, அப்ப நான் வெண்பாக்காக தான் இந்த வீட்டுல இருந்தாகணும், மற்றபடி என் மேல எதுவுமே இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இவங்க முட்டாள்தனமா யோசிக்கிறாங்க, இவங்க மேல அன்பு இல்லாமையா ஒருத்தர் போய் சொல்லி ஏமாத்தனான்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அந்த நேரத்துல கோவம் வருமோ வராதா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கோவம் தான் நம்ம விஜய்க்கும் வந்திருக்கு. இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் கோவம் வந்து தப்பு இல்லை, அதுக்கான கேள்வி பதில் எல்லாமே அவரே சொல்லி அவரே முடிச்சுட்டு அவங்க அக்காவை பேச விட்டாரு பாத்தியா, அதுதாங்க தப்பு. அவங்க அக்கா எதுனாலும் அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க, அவங்க போய் பேசுறதுனால நம்ம மல்லிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வாய்க்கு வந்தபடி ரொம்பவே கொச்சையா பச்சையா பேசி விட்டுறாங்க. இதனால மனசு உடைஞ்சு போய் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பேதழிச்சு போய் நின்று இருக்காங்க. சரி போனது போச்சுடா, இதுக்கு மேல நாம தான் எல்லாம் நமக்கு நல்ல நன்மையே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண இருக்காங்க. அது போல எல்லாமே நல்லதா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வாய்ப்புன்றது எல்லாத்துக்கும் உண்டுங்க, அதனால எந்த நேரத்துல எப்படி நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வாய்ப்பு படி எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம போனா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். இல்லையா நம்ம வாழ்க்கை ஒரே அடியே இடிஞ்சு போன அப்படியே சும்மா இந்த கட்டடம் இருக்குல்ல இடிஞ்சு போன கட்டடம் பால் அடைஞ்ச கட்டடம் அந்த மாதிரி பால் அடைஞ்சு போயிருங்க. எப்ப நாம
புது புதுசா நம்ம தினசா ஏதாவது ஒன்று திங்க் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண போயிட்டே இருக்கோம். அப்பதான் நிறைய விஷயங்கள் மாறும், மாற்றப்படும். இல்லைன்னா ஒரு விஷயம் மாறாத, மாற்றவும் படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்து அந்த இடத்துல ஒரு பக்கம் ஆணித்தனமா அடிச்சு விட்டுருவோம். சரி, நடந்துச்சுடா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் இருக்காருல, அவர் எதுன்னு நான் அந்த வீட்டை விட்டு போறேன், வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா தப்பு எல்லாமே என் மேல தப்பா வச்சுன்னு நீங்க மல்லி மேல கோச்சுக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. என்ன கொஞ்சம் இது பண்ணுங்க, என்ன திட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இதுக்கும் மல்லிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அவங்க திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். நம்ம ரஞ்சிதத்துக்கு ஒரே சோகமா இருக்கு, அவங்க மூஞ்ச பார்க்கணுமே, சோகமா வச்சுன்னு இருக்காங்க. என்னடா லவ்ஸா, நடக்கட்டும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யோ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.